மும்பை டு அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்டம் 2027ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் நிலையில், சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இதனால் தென்னிந்தியாவின் மிக முக்கிய இரு பொருளாதார மையங்களான சென்னையையும் பெங்களூருவையும் இனி இன்னும் நெருக்கமாகப் போகின்றன. இந்திய ரயில்வே துறையின் அடுத்த பிரம்மாண்ட பாய்ச்சலாக சென்னை டு பெங்களூரு வழித்தடத்தில் புல்லட் ரயில் எனப்படும் அதிவேக ரயில் திட்டம் மிக விரைவில் செயல்படுத்த உள்ளது என்ற அதிரடி அறிவிப்பை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவின் அசுர வேக வளர்ச்சி குறித்தும் அதற்குள் தோள் கொடுக்கும் நவீன உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்தும் பல்வேறு முக்கிய தரவுகளை பகிர்ந்து கொண்டார். விழா மேடையில் இந்தியாவின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை பெருமிதத்துடன் குறிப்பிட்ட அமைச்சர் எல். முருகன் பின்வரும் முக்கிய புள்ளிகளை முன்வைத்தார். இன்று இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மிக வேகமாக உருவெடுத்து வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு நாட்டின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான மாற்றங்களே முக்கிய காரணமாகும். உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்மார்ட் ஆப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் உலகிலேயே வியக்க வைக்கும் சாதனைகளை படைத்து வருகின்றனர். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வரும் எக்ஸ்பிரஸ் விரைவுச் சாலைகள், உலகத்தரம் வாய்ந்த நவீன விமான நிலையங்கள் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன வந்தே பாரத் ரயில்கள் ஆகியவை இந்தியாவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அசுர வேகத்தில் எடுத்துச் சென்றுள்ளன. சென்னை டு பெங்களூரு ரயில் வழித்தடமானது தென்னக ரயில்வே வரலாற்றில் இந்த அதிவேக ரயில் திட்டம் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில் இந்த வழித்தடத்தின் பயண நேரத்தை ஓரளவு குறைத்துள்ள போதிலும், வரவிருக்கும் புதிய அதிவேக ரயில் திட்டமானது ஒட்டுமொத்த பயண அனுபவத்தையே மாற்றியமைக்கக்கூடியது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது மணிக்கு 320 முதல் 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் புல்லட் ரயில்கள் மூலம் சென்னையிலிருந்து மிக குறைந்த நிமிடங்களிலேயே பெங்களூருவை சென்றுவிட முடியும். அதாவது விமானத்தை விட அதிவேகத்தில் செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எத்தனை மணி நேரத்தில் பெங்களூருவை அடையும் என்பதை தெரியவில்லை. இந்தியாவில் பாதுகாப்பான அதிவேக மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சுகாதார வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளின் வரவேற்பை பெற்றுள்ளன. எக்ஸ்பிரஸ் சாலைகள் மற்றும் விமான நிலையங்களின் விரிவாக்கத்தை தொடர்ந்து தென்னகத்தின் மிக முக்கிய தேவையாக இருக்கும் சென்னை டு பெங்களூரு அதிவேக ரயில் திட்டம் மிக விரைவில் தொடங்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சர் எல். முருகனின் இந்த அறிவிப்பு சென்னை மற்றும் பெங்களூரு இடையே தினசரி பயணம் மேற்கொள்ளும் தகவல் தொழில்நுட்ப ஐடி ஊழியர்கள், தொழில்நுட்ப அதிபர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.